ஹாய், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னிஃபிங் பொசிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்னிஃபிங் பொசிஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா இதை இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்னிஃபிங் பொசிஷனாக என்னங்கிறது தான் நம்ம இந்த பிக்சரில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை இன்னும் ஈஸியாக அனாட்டமிக்கலாக எப்படி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸில் எழுத நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த C6 C7 உடைய ஃப்ளெக்ஷனும், C6 C7ங்கிறது லோவர் சர்விக்கல் ஸ்பைன். ஓகேவா? இதோடைய ஃப்ளெக்ஷனும் C1 C2 அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்டுடைய எக்ஸ்டென்ஷனும் தான் வந்து நமக்கு இந்த ஸ்னிஃபிங் பொசிஷனை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்னிஃபிங் பொசிஷனுங்கிறது நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஈஸியாக இன்டுபேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வென்டிலேட் பண்ணுறதுக்கும் இது என்ன, இந்த ஸ்னிஃபிங் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஸ்னிஃபிங் பொசிஷன் நம்மளால் எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பைன் இன்ஜுரியோ இல்லை ஹெட் இன்ஜுரியோ ஆகிருக்கும் போது, இல்லை ஸ்பைனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஸ்னிஃபிங் பொசிஷனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸ்வலாக நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்னிஃபிங் பொசிஷன் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்? இந்த ஸ்னிஃபிங் பொசிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 திங்ஸ் தான். என்னென்னா, அந்த நெக் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வரதுக்கு 2 திங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஹெட் ரெஸ்ட்டு, இன்னொன்று ஷோல்டர் பில்லோ. ஓகேவா? ஹெட் ரெஸ்ட் வந்து அடல்ட்டுக்கு ஹெட் ரெஸ்ட் மட்டும் போதும். ஈவன் இப்போ இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒபீஸாக இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஷோல்டர் பில்லோவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுவே நியோனேட்டுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷோராக நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஷோல்டர் பில்லோவும் ஹெட் ரெஸ்ட்டும் சேர்ந்து தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு ஸ்னிஃபிங் பொசிஷன் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்னிஃபிங் பொசிஷன் பற்றி ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னல. அது என்னென்னா, நம்ம கோகோகோலா டின் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது ஃபுல்லாக கேஸ் ஃபில் ஆகிருக்கும். நம்ம சும்மா ஷேக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக நிறையா வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், இப்படியே குடிக்க மாட்டோம். ஏன்னா மேலெல்லாம் பட்டுரும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணிவிட்டு, மேலே டச்சு அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி தூரமாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு சிப் பண்ணி குடிப்போம். அப்போ தான் வந்து அவே ஃப்ரம் த பாடி, நமக்கு மேலே எதுவும் மேலே படாமல் இருக்கும்னுட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த பொசிஷனை நோட் பண்ணிங்களா? ஸோ இப்படி நம்ம குடிக்கும்போது நமக்கு என்ன பொசிஷன் க்ரியேட் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இது ஸ்னிஃபிங் பொசிஷன் தான். இங்கே C6 C7 ஃப்ளெக்ஷன் ஆகுது, C1 C2ங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த பொசிஷன் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்னிஃபிங் பொசிஷன் அப்படின்னா கோகோகோலா ட்ரிங்க் பண்ணுற பொசிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய படித்து கற்றுக்கலாம். Okay, bye. Thank you.